Hi friends, ஸ்லீவ் கட்டிங் வந்து ரொம்ப கரெக்டாக கையில் சுருக்க எதுவும் இல்லாமல் எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஸ்லீவ் லென்த்து. இந்த ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவை நீங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து போடும்போது இங்கே நமக்கு சுருக்கம் அதெல்லாம் வந்து எதுவுமே இருக்காது, நீட்டாக இருக்கும். எங்கே சுருக்கம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நமக்கு ஆம்ஹோல் கிட்ட, இந்த ஆம்ஹோல் கிட்ட தான் என்னாகும், நமக்கு துணி வந்து இந்த மாதிரி இப்படி இந்த சைடில் வந்து இப்படி துணி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கலாம், இல்லை இந்த சைடு வந்து சுருக்கம் இருக்க மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி பேக் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேக் சைடு இந்த ஸ்லீவ் வந்து இது வரைக்கும் நமக்கு நேராக தான் இருக்கும். இங்கே தான் நமக்கு துணி வந்து இப்படி கொஞ்சம் சுருக்கமாக வந்து இருக்கும். இது எதனால் வருது அப்படின்னா, நம்ம இந்த ப்ளவுஸில் எடுக்கக்கூடிய இந்த கை கீழ் உயரம், அதாவது ஸ்லீவ் லென்த்லேருந்து எடுக்கக்கூடிய இந்த கை கீழ் உயரத்தினால தான் உங்களுக்கு இங்கே மாதிரி சுருக்கம் இதெல்லாம் வந்து வருது. இப்போ வந்து நமக்கு பேக் சைடில் ஸ்லீவ் லென்த்து வந்து நமக்கு நேராக இருக்கும், பாதி வரைக்கும். பாதிக்கு அடுத்தது தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சுருக்கம் இந்த சைடில் இப்படி துணி தூக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இருக்கும். இப்போ ஸ்லீவ் லென்த்தில் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம், இந்த ஆம்ஹோல் கிட்ட நமக்கு வரக்கூடிய இந்த லூஸை நம்ம எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே இருக்கக்கூடிய இந்த கை கீழ் உயரத்தை தான் வந்து கரெக்டாக பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு இங்கே ஸ்லீவில் வர அந்த சுருக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டில் வந்து எந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஏன்னா நம்ம கட்டிங் படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஆனால் ஸ்லீவில் மட்டும் சுருக்கம் இருக்கும். அது ஏன் வருது, அப்படி வந்து அதை எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் புதுசாக ப்ளவுஸ் தைச்சிட்டு இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே நீங்கள் தைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஸ்லீவில் உங்களுக்கு சுருக்கம் வருது அப்படின்னா அந்த சுருக்கத்தில் நம்ம கரெக்ட் பண்ணுற மாதிரி கட்டிங்கில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நான் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து 2ஆக மடிச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து 4 பீஸ் இருக்க மாதிரி வந்து இந்த ப்ளவுஸை வந்து நான் மடிச்சிருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ராயச்சுக்கு வழக்கம் போல் லைன் தான் கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைனும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் லென்த்து அப்படின்னா, இப்போ இந்த ப்ளவுஸோடைய ஸ்லீவ் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 5.5 இன்ச் ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக வந்து சேர்த்துக்கலாம். அப்போ நான் டோட்டலாக 6 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். மேலே இருந்து கீழே கை கீழே உயரம் 3.5 இன்ச் வந்து எடுத்துக்குவோம். ஒரு சிலருக்கு எனக்கு சுருக்கம் வந்து அதிகமாக இருக்குது, இப்போ நான் ப்ளவுஸில் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இந்த ஆம்ஹோல் கிட்ட மட்டும் எனக்கு சுருக்கம் இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதில் இருந்து நீங்கள் வந்து 3.5 இன்ச் அப்படிங்கிறது நம்ம காமனாக வந்து வச்சுக்குவோம், அல்லது 3 இன்ச்சும் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு சுருக்கம் அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி 3 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். அதே அளவு இந்த சைடும் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க, 3 இன்ச்லேயே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். சுருக்கம் அதிகமாக வருதுங்கிறவங்க மட்டும் 3 இன்ச் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ ஸ்லீவ் லென்த்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்லீவ் லென்த்தில் கை கீழே உயரத்துக்காக 1/2 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டு, இப்போ இந்த ப்ளவுஸுடைய ஆம்ஹோல் ரவுண்டு வந்து எனக்கு 7 இன்ச் வேணும் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு அதுலேருந்து 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி 6.25 இன்ச் தான் நீங்கள் இங்கே வந்து மார்க் பண்ணணும். அது எதுக்காக வந்து 6.25 இன்ச் மார்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்லீவை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நமக்கு உங்களை அறியாமலே உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து லைட்டாக இழுத்து வந்துடும் ஸ்லீவ். அப்படி இழுத்து வரும்போது உங்களுக்கு ஆம்ஹோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாயிரும். அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம அந்த சுருக்கத்தில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோவில் எப்படி ஸ்லீவ் கட்டிங் போகிறது அப்படிங்கிறது பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி லூஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, அப்போ நம்ம ஆம்ஹோல் ரவுண்ட்லேயும் 1/4 இன்ச் வந்து நீங்கள் கண்டிப்பாக மைனஸ் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த ப்ளவுஸில் வந்து ஆம்ஹோல் ரவுண்டு 7 இன்ச் அப்படின்னா நான் வந்து 6.25 இன்ச் கிட்ட மட்டும்தான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது 7 இன்ச்சு வந்து தாராளமாக வந்துடும். அதுக்கடுத்தது இது பண்ண வேண்டியதெல்லாம் வழக்கம் போல் நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் ரவுண்டு அதில் இருந்து ஒரு 1.5 இன்ச் தையலுக்கு இது எல்லாமே வழக்கம் போல் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கை கீழ் உயரத்தில் 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கோம். ஆம்ஹோல் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு வந்து எடுத்திருக்கோம். இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம ஸ்கேல் வச்சுட்டு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஆம்ஹோல் வளைவு அது வந்து எப்படி எடுக்கிறது, உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டாக ட்ராயிங் பண்ண வரல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்க ஃபோல்டிங் எஜ்ஜில் இருந்து நீங்கள் டேப் வச்சுட்டு இந்த ப்ளவுஸ்க்கு இப்போ நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 7 தான் வந்து எடுத்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ப்ளவுஸில் வந்து நீங்கள் இங்கே ஃபோல்டிங் எஜ்ஜில் இருந்து ஒரு 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த 2.5 இன்ச்சில் இருந்து இந்த சைடு நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 7 இன்ச் இருக்குது. இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 7 இன்ச் வந்து இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2.5 இன்ச் வந்து எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இந்த 2.5யும் 7 இன்ச்சுக்கும் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம்.
சரியாக எனக்கு வளைவு வந்து கரெக்டாக வரல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கையில் இருக்கிற சுருக்கமும் வந்து கம்மியாகும். இப்போ 7 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதிலிருந்து என்ன பண்ணுறோம், இங்கே நீங்கள் டேப் வச்சு இந்த 2.5 இன்ச்சில் இருந்து டேப் வச்சு 1/2 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிக்கிங்க. இங்கே வந்து ஒரு லைன் போட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து லைட்டாக ஒரு பெண்ட் எடுத்து இங்கே இருக்கிற வளைவை இதில் டச் பண்ணி, அதாவது இந்த நம்ம 1/2 இன்ச் மைனஸ் பண்ணியிருக்கோம்ல அதில் டச் பண்ணி நீங்கள் அப்படியே இதில் கொண்டு வந்து இதை வளைவாக நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இங்கே கொடுக்கக்கூடிய இந்த 1/2 இன்ச்சு நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்லீவுடைய ஷேப் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து வரும். இந்த கிராஸ் லைனை நீங்கள் அப்படியே வந்து பெண்ட் பண்ண மாதிரி வந்து தான் கொண்டுக்கிட்டு போகணும். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இந்த பேக் சைடு, அதாவது நமக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணுறது வந்து பேக் சைடு வர்றது தான். இதை கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆம்ஹோல் டெப்த்து வந்து ரொம்ப கரெக்டாக வந்து எடுக்க முடியும். இதுதான். இப்போ இது சிறிய சைஸ் ஆம்ஹோல் ரவுண்டு, சிறிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால இங்கேருந்து 2.5 இன்ச் எடுத்து இதில் இருந்து 1/2 இன்ச், இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் தான் வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு இங்கே இருந்து இந்த 1/2 இன்ச்சை டச் பண்ணி நீங்கள் இதில் வந்து பாதி எடுத்து அதோட வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கிராஸ் லைனை அப்படியே வளைவாகவே கொண்டு வந்து இது நேர் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு வரணும். இதுதான் ஸ்லீவ் கட்டிங்கில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்னால உங்களுக்கு ஸ்லீவில் வந்து அந்த கை கீழெலாம் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த சுருக்கத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆம்ஹோல் ரவுண்டில் 1/4 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம கை கீழ் உயரத்தில் 3.5 இன்ச் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து 3.25 இன்ச் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது இங்கேருந்து 2.5 இன்ச் எடுத்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணணும். இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டில் இருந்து இதை நேராக தான் போடணும். ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க, இதை இந்த மாதிரி கிராஸாக வந்து லைன் போட்டுக்குவாங்க. அப்படி போடும்போது அப்போவுமே உங்களுக்கு வந்து சுருக்கம் வந்து அதிகமாகும். அப்படி பண்ணக்கூடாது. இதை நீங்கள் நேராக தான் வெட்டி இந்த ஆம்ஹோல் ரவுண்டில் இருந்து தான் நீங்கள் ஷேப் வந்து எடுக்கணும். ஓகே, இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரா எட்ஜை வந்து கட் பண்ணிடலாம். அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு, இதை வந்து நேராக தான் நீங்கள் கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பாருங்கள் நேராக தான் ஆம்ஹோல் ரவுண்டு வரைக்கும் கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஷேப்பே வந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ நம்ம என்ன ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ அது நேர் வந்து அப்படியே ஷேப் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஸ்லீவ் உடைய அந்த வளைவு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து வரும். அதுக்கு அடுத்தது ஆம்ஹோல் ரவுண்டில் ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கலாம். ஸ்லீவ் லென்த்லேயே ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கீழே மடிப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்தது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு 2 பீஸாக வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ இங்கே தான் வந்து நம்ம ஆம்ஹோல் டெப்த்து வந்து எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் இதனுடைய சென்டர் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது இந்த ஆம்ஹோல் ஸ்லீவ் லென்த்தோடைய இதுவும் ஆம்ஹோல் ரவுண்டையும் இந்த மாதிரி 2 மார்க்கிங்கும் நேர் பண்ணிட்டு நகத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுதான் நமக்கு இங்கே சென்டர் வந்து இருக்குது. அதை நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ 1/2 இன்ச் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் ஸ்லீவ் லென்த்தில் இருக்க சிசர் கட்டும் ஆம்ஹோலுடைய சிசர் கட்டும் நேராக இருக்க மாதிரி வச்சுட்டு இங்கே நகத்தில் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஃபோல்டிங் வரும். அந்த ஃபோல்டிங் நேர் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் மேலேருந்து கீழே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 1/2 இன்ச்சுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி லைட்டாக ஒரு பெண்ட் எடுத்து இப்போ இங்கேருந்து இந்த சிசர் கட் இருக்குது பாருங்கள், இந்த சிசர் கட்டில் இருந்து கரெக்டாக இங்கேருந்து வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு நேராக மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த 1 இன்ச்சில் இருந்து தான் நம்ம வந்து இந்த ஆம்ஹோல் டெப்த்து வந்து நம்ம எடுக்கணும். லைட்டாக பெண்ட் பண்ணி அதை அப்படியே லைட்டாக மேலே ஏற்றின மாதிரி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த வளைவு வந்து நீட்டாக வந்து வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிசர் கட்டோட நம்ம வந்து நிறுத்திடணும். முன்பக்கம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவோடைய அந்த ஷேப் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கும். பேக் சைடு இந்த மாதிரி வரணும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு டெப்த் எடுத்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும். ஓகே, இப்போ இது இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்லீவாக இருந்தால் எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்லீவ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை லைட்டாக வந்து உள்பக்கம் வந்து எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி வந்து மடிச்சுக்குங்க. கொஞ்சம் உள்பக்கம் இழுத்த மாதிரி வந்து மடிச்சுக்குங்க. இதில் ஏற்கனவே நம்ம மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கனால இந்த ப்ளவுஸை நான் மாற்றி மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி உள்பக்கம் வந்து
லைட்டாக இழுத்த மாதிரி தான் மடிச்சுக்கணும். ஏன்னா பெரிய சைஸ் ஸ்லீவ் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கணும். ஒரு பக்கம் மட்டும் நம்ம ஸ்லீவுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். 2 பக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதை கண்டிப்பாக உள் பக்கம் இந்த மாதிரி இழுத்துட்டு 2ஆக வந்து மடிச்சுக்குங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு 4 பீஸ் வந்து இருக்குது, 2 ஸ்லீவ் இருக்க மாதிரி. இப்போ இதில் என்ன பண்ணுறோம், ரா எஜ்ஜுக்கு வந்து வழக்கம் போல் லைன் போட்டுக்கிறோம். கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் லைனும் போட்டுக்கிறோம். இப்போ ஸ்லீவ் லென்த்து, இந்த ப்ளவுஸோடைய ஸ்லீவ் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 6 + அரை இன்ச் தையலுக்காக சேர்த்து 6.5 வச்சுக்கலாம். அப்படின்னா 6 அரை இன்ச் தையலுக்காக சேர்த்து 7 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கை கீழ் உயரம் வந்து எவ்வளோ வைக்கிறது அப்படின்னா, இது வந்து ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. இப்போ இந்த ப்ளவுஸோடைய ஆம்ஹோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 9 இன்ச் வந்து இருக்குது. அப்போ 9 இன்ச் இருக்கும்போது நமக்கு கை கீழ் உயரம் வந்து எவ்வளோ வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருக்குது. ஏன்னா ஆம்ஹோல் ரவுண்டு நமக்கு 9 இன்ச் வருது. அப்படி இருக்கும்போது இந்த கை கீழ் உயரம் நம்ம வந்து 3.5 வைக்கிறதுல இருந்து ஒரு 1/4 இன்ச் to அரை இன்ச் வந்து அதிகப்படுத்திக்கலாம். அப்படி அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு இங்கே சுருக்கம் வந்து இருக்காது. இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3.25 to 4 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதே அளவை இந்த சைடும் நீங்கள் வச்சுட்டு 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் எதுக்காக இந்த ப்ளவுஸில் இந்த ஸ்லீவ் கட்டிங் பண்ணும்போது நம்ம அரை இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் வந்து இந்த ஸ்லீவ் வந்து சிறிய சைஸ் ஸ்லீவ். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு கையில் வந்து சதப்பிடிப்பு அதிகம் இருக்காது இந்த ப்ளவுஸ்காரங்களுக்கு, அதாவது இந்த சைஸில் இருக்கிறவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம கை கீழ் உயரத்தில் வந்து அரை இன்ச்சை மைனஸ் பண்ணியிருக்கோம், சுருக்கம் வரக்கூடாதுன்னு. அதே இது பெரிய சைஸ் ஸ்லீவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்லீவ் லென்த்தில் வந்து அரை இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த கை வந்து ஃப்ரீயாக நமக்கு ப்ளவுஸில், அதாவது கை வந்து ப்ளவுஸ் வந்து நமக்கு நல்லா ஃப்ரீயாக கை உள்ளே போகணும். அதுக்கடுத்து இங்கே வரக்கூடிய இந்த வளைவு கரெக்டாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு லூஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அரை இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம். சின்ன சின்ன வித்தியாசம் வந்து நம்ம ப்ளவுஸ் கட்டிங்கில் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இப்போ ஸ்லீவ் ரவுண்டு எனக்கு இந்த ப்ளவுஸில் வந்து 9. இப்போ இந்த ப்ளவுஸில் ஸ்லீவ் ரவுண்டு 9, அப்புறம் 9 இன்ச் வச்சுக்கலாமா, இல்லை ஏற்கனவே இந்த ப்ளவுஸில் நம்ம கட் பண்ண மாதிரி 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/4 இன்ச் நீங்கள் மைனஸ் பண்ணியே வச்சுக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 8.25 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதில் இருந்து 1.5 இன்ச் வந்து நீங்கள் தையலுக்காக எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு. இந்த ப்ளவுஸில் எனக்கு ஸ்லீவ் ரவுண்டு 6.5யும் அதிலிருந்து 1.5 இன்ச்சும் தையலுக்காக எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம வழக்கம் போல் பண்ணுறது தான். ஆம்ஹோல் ரவுண்டில் ஸ்லீவுக்காக 1/4 இன்ச் வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், சுருக்கம் வந்து 1/4 இன்ச் வந்து கம்மியாகும். அது நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 1/4 இன்ச் வந்து சேர்த்து வந்துடும். அதனால் ஆரம்பிக்கும் போதே நம்ம கட்டிங்லேயே 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி வைக்கும்போது தைக்கும்போது நமக்கு அந்த 1/4 இன்ச் அதில் வந்து பேலன்ஸ் ஆகிக்கும். இப்போ வந்து இந்த ப்ளவுஸில் ஆம்ஹோல் அந்த வளைவு எனக்கு சரியாக எடுக்க வரல அப்படின்னா, இப்போ இந்த ப்ளவுஸ் சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபோல்டிங்லேருந்து 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 3 to 3.25 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த ப்ளவுஸில் 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 இன்ச் இருக்குது. ஆம்ஹோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9 இன்ச் இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டுக்கங்க. அதுக்கு அடுத்தது இப்போ இதில் வந்து நமக்கு இது ரெண்டுக்கும் லைன் போட்டுட்டோம். இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே வந்து அரை இன்ச் வந்து இறக்க போகிறோம். நம்ம இந்த ப்ளவுஸ்லேயும் சேம் அதே தான் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து நம்ம கம்மியாக வச்சுருக்கோம். இந்த ப்ளவுஸோட இந்த ஃபோல்டிங் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருக்கோம். ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ஹாஃப் இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதே இது கூட கீழே வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் இருந்து ஒரு அரை இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கீழே அரை இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு இதில் இருந்து நீங்கள் அப்படியே ஒரு ஷேப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆம்ஹோல் வந்து ரொம்ப சூப்பராக அந்த வளைவு வந்து ட்ராயிங்கில் வந்து வரும். இப்போ இதை அப்படியே இப்படி கொண்டு வந்து இதில் நீங்கள் டச் பண்ணி இதில் இருந்து நீங்கள் பாதி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா 6 இன்ச் இருக்குது அப்படின்னா நான் 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த 3 இன்ச் வரைக்கும் இதை அப்படியே ஒரு பென் மாதிரி கொண்டு வந்து இங்கேருந்து லைட்டாக அப்படி வந்து வளைச்சிக்கோங்க. இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கரெக்டான அந்த ஸ்லீவுடைய அந்த ஷேப் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கும். ட்ராயிங் பண்ண வரல அப்படிங்கிறீங்க இந்த முறையை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ராயிங் பண்ணும்போது ஸ்லீவுடைய இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக வந்து நமக்கு இருக்கும். ஓகே, இப்போ இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பேக் சைடு வந்து நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது தான் நம்ம ஸ்லீவில் இந்த எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய கிளாத் வந்து கொடுத்துட்டு ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் நீங்கள் ஸ்லீவுடைய சுருக்கத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது வந்து நீங்கள் செஞ்சே ஆகணும். அதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ், அதாவது உங்களுக்கு வந்து அந்த ஸ்லீவ் ரவுண்டில் 1/4 இன்ச் மைனஸ் பண்ணுறது, ஸ்லீவுடைய ஷேப் வந்து ரொம்ப கரெக்டாக எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான்
உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது சிசர் கட் வழக்கம் போல் பண்ணுறது பண்ணிக்கிறோம். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கொடுத்துக்கணும், அது லாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். இப்போ இதுலேயுமே நீங்கள் ஆம் ஹோல் டெப்த்து வந்து இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்லீவ் ஆம் ஹோல் இது ரெண்டையும் சிசர் கட் ரெண்டையும் கரெக்டாக வச்சுட்டு இங்கே ஒரு ஃபோல்டிங் பண்ணுங்கள். இப்போ இதுதான் நமக்கு சென்டர் அப்படிங்கிறது தெரியுது. இதில் வந்து 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கிங்க. மைனஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் எடுத்து இப்படி வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஃபோல்டிங்லேருந்து கண்டிப்பாக 1 இன்ச் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இங்கேருந்து 1 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ இதிலேருந்து இப்படியே நம்ம வளைவு வந்து எடுத்துக்கலாம். 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் டச் பண்ணக்கூடாது. 1 இன்ச் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டச் பண்ணணும். இப்போ இதில் வந்து நமக்கு கரெக்டாக நல்லா 1/2 இன்ச் வந்து கிராஸ் பண்ணி நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்படி கட் பண்ணும்போது இந்த சைஸ் ப்ளவுஸ்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே சுருக்கம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இப்போ இது நம்ம ரெண்டுமே வந்து ஒரே மெத்தடில் தான் போட்டிருக்கோம், ஆனால் அளவுகள் மட்டும் வந்து மாறும். இதில் 1/2 இன்ச் வந்து கை கீழ் உயரத்துக்காக பண்ணியிருக்கோம், இதில் வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வித்தியாசத்தோட ஸ்லீவ் கட்டிங் வந்து பண்ணும்போது தான் அந்த கையில் வரக்கூடிய சுருக்கத்தை உங்களால் வந்து குறைக்க முடியும். கஸ்டமர் நம்மக்கிட்ட ப்ளவுஸ் தராங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லீவில் இருக்க சுருக்கத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கணும். பொதுவாக நம்ம 3.5 இன்ச் தான் வந்து கை கீழ் உயரம் வந்து எடுப்போம். அது வந்து பொதுவான அளவு. அதில் எல்லாருக்கும் செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி லூஸ் ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கை கீழ் உயரத்தை நம்ம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.